எரிபொருள் சிக்கனத்திற்கு சில வழிகள். இப்போ உள்ள காலகட்டத்தில் வண்டிக்கு பெட்ரோலுங்கிறதும் காருக்கு பெட்ரோல் டீசலுங்கிறது மிக மிக முக்கியம். அப்படி நம்ம பெட்ரோல் டீசல் போடும்போது எப்படி அந்த சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்தலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். டயர்களில் காற்று எப்போதும் சரியான அளவில் இருக்க வேண்டும். 10 பாயிண்ட் குறைந்தாலும் 10% அதிக எரிபொருள் செலவாகும். பயணத்தின் போது தேவையில்லாத லக்கேஜ் பொருட்களை அகற்றிவிட வேண்டும். அதிக கனம் அதிக எரிபொருளை கேட்கும். அதிக வேகத்தில் சென்றால் அதிக எரிபொருள் தேவைப்படும். சரியான வேகம் என்பது மணிக்கு 50 முதல் 80 கிலோமீட்டர். வெயில் எரிபொருளின் எதிரி ஆகையினால் மதிய வேளையில் எரிபொருள் நிரப்ப வேண்டாம். வாகனங்களில் இன்ஜின் ஆயில் சரியான நேரத்தில் மாற்றுவது, கார்பரேட்டர் ஏர் ஃபில்டரை சரியாக பராமரித்தால் அதிக எரிபொருளை சிக்கனமாக்கலாம். இப்போ வண்டிக்கு டயர் ரொம்ப முக்கியம். டயரில் நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ஏர் செக் பண்ணணும். அப்படி நீங்கள் காற்று செக் பண்ணும்போது வண்டிக்கு மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குன்னுப்பாங்க. முன்னாடி 35னா பின்னாடி 45. இதுவே ஒரு 2 பேர் போகிறாங்கன்னா 40 50ன்னு வைப்பாங்க. அது உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அந்த வண்டிக்கான டயருக்கான பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா தரும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்டும் காற்று கம்மியாக வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 10% அதிக எரிபொருள் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு காரில் போகிறீங்கன்னா தேவையில்லாமல் பொருட்களை லக்கேஜை வச்சுக்கக்கூடாது. ஒரு பைக்கில் போனாலும் அதிக லக்கேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிக எரிபொருள் தேவைப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியான லக்கேஜை கொண்டு போகிற மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு வண்டியை நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓட்டுறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்களுக்கான பெட்ரோலும் டீசலும் வேஸ்ட் ஆகும். அப்போ மினிமம் ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் போங்க. ஏன்னா அதிக 100ல் போனால் 108ல் போகணும்னு எங்கள் ரோடு ஃபுல்லாக எழுதியிருக்கு. அப்போ அதிவேகமாக செல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா அதிக எரிபொருள் மிச்சம் பண்ணலாம். அது மாதிரி வெயிலுங்கிறது எரிபொருளின் எது எப்படின்னா ஒரு பெட்ரோலை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா காற்றில் காணல் நீராக மாறிடும். அப்போ என்ன பண்ணலாம்னா காலையும் ஈவினிங் நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா பெட்ரோல் போட்டிங்கன்னா கரெக்டாக பெட்ரோல் போகும். அது மாதிரி காரையும் பைக்கையும் வெயிலில் நிப்பாட்டினீங்கன்னா அது மூலமாகவும் உங்களுக்கு எரிபொருள் வேஸ்ட் ஆகும். அது மாதிரி வண்டியில் இன்ஜின் ஆயில் இப்போ 3000 கிலோமீட்ரு 2000 கிலோமீட்ரு ஒரு குவாலிட்டி ஆயில் போட்டோம்னா ஒரு 5000 கிலோமீட்டர்னால் அதுதான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஆயிலை வச்சுக்கிட்டு ரொம்ப கிலோமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது. அது மாதிரி கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரிபொருள் அதிக அளவில் சிக்கனமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.